தற்போது மிக முக்கியமான செய்தி ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்நாடகத்திலே 7000 கல்லூரி மாணவர்களுக்கு HIV பாசிட்டிவ் என்ற தகவல் கடந்த 2 தினங்களாக பரபரப்பாக நாடு முழுவதும் பரவி வருகிறது. தற்போது அந்த தகவலில் உண்மை இல்லை, அதிலே சில தவறுகள் இருக்கின்றன என்று கர்நாடக மாநில எய்ட்ஸ் பிரிவென்ஷன் சொசைட்டி தடுப்பு அமைப்பானது KSAPS என்று அழைக்கப்படுகிற கர்நாடகா ஸ்டேட் எய்ட்ஸ் பிரிவென்ஷன் சொசைட்டி KSAPS தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த தகவலை மறுத்திருக்கிறது. ஆனால் அதே போன்று கட்டாய பரிசோதனை செய்ய வேண்டும், கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கட்டாய பரிசோதனை செய்ய வேண்டும், HIV பரிசோதனை என்ற தகவலையும் அதிர்த்திருக்கிறது. இந்த செய்தியை சில ஊடகங்கள் தவறாக கொடுத்திருந்தன. சத்தியம் தொலைக்காட்சியிலும் இந்த தகவலை கொடுத்திருந்தோம். அதிலே மிக தெளிவாக 7000 இளம் தலைமுறையினருக்கு மாணவருக்கு என்று நாம் 18 to 25 என்று குறிப்பிட்டு தகவல் வந்தது. டெக்கான் கிரானிக்கல் என்ற நாளிதழில் தான் முதலில் தகவல் பரவியது. பிறகு அதற்கு பின் நாடு முழுவதும் உள்ள அனைத்து சமூக வலைதளங்கள், நாளிதழ்கள் என அனைத்திலும் அந்த தகவல் வந்தது. ஆனால் தற்போது கர்நாடக ஸ்டேட் எய்ட்ஸ் பிரிவென்ஷன் சொசைட்டியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே மிக தெளிவாக யார் யாருக்கு என்ன பாதிப்பு, எந்த அளவுக்கு பாதிப்பு எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கர்நாடகத்தில் தற்போது 2,60,000 பேர் HIV பாதிக்கப்பட்டிருக்கிற எய்ட்ஸ் தடுப்பு அமைப்பு அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் உள்ள எய்ட்ஸ் தடுப்பு அமைப்பு அதிகாரப்பூர்வமாக NACO என்று அது தெரிவித்திருக்கிறது. இந்த சூழல் தான் தற்போது அந்த செய்தி அறிக்கையே நமக்கு வந்திருக்கு. அந்த செய்தி அறிக்கை கூட தற்போது நாம் பார்க்கலாம். அதிலே மிக தெளிவாக கர்நாடகா ஸ்டேட் எய்ட்ஸ் பிரிவென்ஷன் சொசைட்டி அந்த தகவலை மிக தெளிவாக கொடுத்திருக்கிறது. அதிலே அனைத்து செய்தி ஊடகங்களுக்கும் ஒரு தகவலை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது கர்நாடகா பிரஸ் கிளப் மூலமாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதிலே தற்போது கர்நாடகாவில் 56,000 பேர் HIV infected people among the general population and at risk population remain unidentified. 50,000 பேருக்கு பாதிப்பு இருக்கிறது, அவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். எனவே இந்த HIV செல்ஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் QR கோட் இருக்கிறது, அது என்று கொடுத்து பொதுவாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த பக்கத்தில் தான் மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், கடந்த 2004 ஆண்டிலிருந்து 39,028 பேர் ஏஜ் குரூப் வயது என்னவென்றால் 18 வயதிலிருந்து 35 வயதுக்கு உள்ளே இருப்பவர்கள் கடந்த 2004 ஆண்டிலிருந்து 39,028 பேர் அந்த ரிசீவிங் ART ட்ரீட்மெண்ட் என்ற வகையிலே HIV பாதிப்புள்ளவராக கருதப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த தகவலை தவறாக மாணவர்களுக்கு 7000 மாணவிகளுக்கு பாதிப்பு என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு செய்தியாக வெளியானது என்ற வகையிலே தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனால் 39,028 பேர் அந்த 18 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளாக 2004 ஆண்டிலிருந்து தற்போதைய வரை பாதிக்கப்பட்டிருக்கா என்ற தகவல் உண்மைதான். ஆனால் அதில் 7000 கல்லூரி மாணவிகள் என்பது கர்நாடகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பலரும் பயப்பட ஆரம்பித்திருக்கார்கள். ஒரு பேனிக் என்பார்கள், அது போன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் மாணவிகள் 7000 பேருக்கு HIV பாதிப்பு என்ற தகவல் தவறான சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அல்ல, 39,028 பேர் 18 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளாக 2004 ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வகையிலே தற்போது அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களும் கட்டாய HIV பரிசோதனை என்ற தகவலும் தவறான தகவல். சத்தியம் தொலைக்காட்சி நாம் அப்படி தகவல் சொல்லவில்லை, ஒளிபரப்பவும் இல்லை. நாம் சத்தியம் தொலைக்காட்சியில் சொன்ன தகவல் என்னவென்றால், கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் எய்ட்ஸ் பரிசோதனை முகாம்கள் நடத்தப்படும் என்றுதான் குறிப்பிட்டிருந்தோம். கட்டாய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று எந்த தகவலையும் ஒளிபரப்பவில்லை. ஆனால் சில ஊடகங்களில் இந்த தவறான செய்தி கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அதையும் மறுத்திருக்கிறார்கள். கல்லூரி பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்ல, சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி உள்ளிட்ட மக்கள் நெருக்கமாக அதிகம் உள்ள இடங்களில் எல்லாம் இந்த விழிப்புணர்வு பரிசோதனைகள் செய்யப்படும். கட்டாய பரிசோதனை இல்லை, விருப்பமாக அவர்களே வந்து பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்ற வகையில் தான் அந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு என கர்நாடகா ஸ்டேட் எய்ட்ஸ் பிரிவென்ஷன் சொசைட்டி தெளிவாக அந்த தகவலை கொடுத்திருக்கிறது. அதனுடைய ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கும் திருமதி பத்மா பசவந்தப்பாவிடம் நாம் பேசிய போதும் IAS அதிகாரி அவரும் இந்த தகவலை உறுதி செய்தார். எனவே மாணவர்கள் பாதிப்பு என்பது தவறு. ஆனால் 39,000 பேர், கிட்டத்தட்ட 18 வயதிலிருந்து 35 வயதுக்கு உட்பட்ட 39,000 பேருக்கு இந்த பாதிப்பு 2004 ஆண்டிலிருந்து இருக்கிறது என்ற வகையில் குறிப்பிட்டிருக்கிறார்.
அதே போன்று 11,000 12,000 வரை HIV பாசிட்டிவால் பாதிக்கப்படுகிறார்கள் பொதுவாக சராசரியாக என்ற வகையிலும் ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கர்நாடகத்தில் 7,000 மாணவருக்கு HIV என்ற தகவல் தவறானது, ஆனால் பாதிப்பு இருக்கிறது, ஆனால் மாணவர்கள் என்ற தகவல் தவறானது என்பதை தற்போது மிக தெளிவாக கர்நாடகா ஸ்டேட் எய்ட்ஸ் பிரிவென்ஷன் சொசைட்டி சுட்டி காட்டியிருக்கிறது. எனவே சத்தியம் டிவியின் பிக் போக்கஸ் செய்தியிலே அந்த பிரேக்கிங் செய்தியாக தற்போது கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த சத்தியம் டிவியின் பிக் போக்கஸ் சிறப்பு செய்தியிலே தற்போது நாம் அந்த கர்நாடகத்தின் நிலவரம் என்ன, மாணவர்கள் பாதிப்பா என்பது குறித்து மிக தெளிவாக விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். உண்மை என்னவென்றால் மாணவர்கள் 7,000 பேரும் மாணவர்கள் என்ற தகவல் தவறான தகவல், ஆனால் பாதிப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டிலிருந்து 18 வயதிலிருந்து 35 வயதுக்கு உட்பட்டவரையிலே 39,000 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அது கல்லூரி மாணவர் என்பது தவறு என்றால் கல்லூரி மாணவர்கள், இல்லத்தரசிகள், தொழிலாளர்கள் என கேட்டகரி வகையிலே எந்த கணக்கெடுப்பும் நடத்த மாட்டார்கள். அதே போன்று கட்டாய பரிசோதனை கல்லூரியில் நடத்தப்படும் என்ற தகவலும் தவறானது என்பதை விளக்கம் கொடுத்து தற்பொழுது கர்நாடகா ஸ்டேட் எய்ட்ஸ் பிரிவென்ஷன் சொசைட்டி தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறது. அதை தான் தற்போது உண்மை நிலை என்ன என்பதை நாம் எடுத்து உரைத்திருக்கிறோம் நேயர்களே.